நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பேரானந்தம். காரணம், அவர்களுக்கு பிறந்தவர்களிலும் ஆண்மக்கள் யாரும் நீண்ட ஆயுள் வரை நிலைத்திருக்கவில்லை. எல்லாம் குழந்தையிலும் பாலகப் பருவத்திலும் பதின்பருவத்திற்கு முன்பேயும் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுடைய மக்களில் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, இந்த மூன்று பெண்மக்களுக்கும் சிலருக்கு பிறக்கவில்லை, சிலருக்கு பிறந்து நிற்கவில்லை. எனவே ஆண் குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாரிசாக பெற்றெடுத்து தருகிற அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக பெற்றெடுத்து தந்தவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. தாங்க முடியாத சந்தோஷம். காரணம், சுமார் 54-55 வயதில் அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசாக நரைக்க துவங்கி இருந்த நேரம். ஒரு ஆண் மகவு ஒன்று குடும்பத்தின் குலக்கொழுந்தாய் பிறந்திருப்பதில் பேருவகை கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறந்த செய்தி சொல்லப்பட்டவுடன் வேகமாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை நோக்கி விரையும் நாயகத்தின் வார்த்தைகளில் ஐன இப்னி, ஐன இப்னி, எங்கே என் மகன், எங்கே என் மகன் என்று கேட்டுக்கொண்டே போனதாக நாம் ஹதீஸுகளில் வார்த்தையை பார்க்கிறோம். என்னுடைய பேரன் எங்கே என்று கேட்டுக்கொண்டு போகவில்லை, என் மகன் எங்கே என்றார்கள். ஆண் வாரிசாக கிட்டத்தட்ட ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதினார்கள். உள்ளே போனவுடன் என்ன பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டார்கள். மா அஸ்மை துமூஹு காடு ஹர்பன். அலி ரதியல்லாஹு அன்ஹுவின் விருப்ப பிரகாரம் அறியாமை காலத்தில் பிரபலமாக இருந்த ஹர்ப் என்ற பெயர் வைத்தார்கள். சண்டைக்காரன் என்றெல்லாம் பொருள்படுகிற போர்க்களங்களின் மீது ஆர்வமும் வீரத்தினுடைய செறிவும் தன் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ, அப்படி பெயர் சூட்டியவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போய், இவர் ஹர்ப் அல்ல, இவர் சண்டையும் அல்ல, போரும் அல்ல, இவர் ஹசன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகியவர் என்கிற பொருளுக்கு உட்பட்ட அந்த பெயரை சூட்டி அழகு பார்த்தார்கள். மட்டுமல்ல, ஒரு குழந்தைக்கு அகீகா தருகிற பொறுப்பு தந்தையுடையது. ஆனால் தந்தை தரவிடவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களாகவே ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு, ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அகீகா கொடுத்தார்கள். ஒரு சில அறிவிப்புகளின்படி ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு பிறந்தவுடன் வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட்டது. அகீகா என்றைக்கு இந்த குழந்தைக்கு கொடுத்தார்களோ, இதை எழுதுகிற முஹத்திஸீன்கள் சில பேர் இந்த விஷயத்தையும் குறித்து தருகிறார்கள். இந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் சொன்ன செய்தி அது என்று குறித்து தருகிறார்கள். இனி ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மடியில், அவர்களின் தோளில், அவர்களின் வீட்டில், அவர்களோடு வெளியில் என்றெல்லாம் பல்வேறு விதமான தொடர்புகள் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரம்பரை குலம் செழிக்க வந்த இந்த குழந்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்தார்கள். நாம் கிதாபுகளின் வழியாக, ஹதீஸுகளின் வழியாக வலம் வரலாம். வரலாற்று நூல்களின் செய்திகளுக்கு பின்னாலே சொல்லுவோம். முதலில் புகாரி ஷரீஃபில் எங்கெல்லாம் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், இவர்களை பற்றி என்ன செய்தியெல்லாம் வருகிறது என்று உங்கள் கவனத்திற்கு நான் முதலில் தருகிறேன். புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல உலகத்தில் சில பேர் அப்போதும் பிற்காலத்திலும் வந்தாலும் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை போல நாயகத்திற்கு உருவ ஒற்றுமை வேற யாருக்கும் கிடையாது. அதாவது அச்சு அசலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்களை வார்த்தெடுத்தது போல ஒரு உருவ அமைப்பு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குழந்தை உருவத்தை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு வடிவத்திலே பார்க்கலாம். இதே புகாரியில் இன்னொரு அறிவிப்பு ஹஜ்ரத் உக்பா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதிலே வருகிறது, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அசர் தொழுதார்கள். அசர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அவர்களும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் மதீனாவின் தெருக்களில் நடந்து வந்தார்கள். அப்போது சிறுவராக இருந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்.
விளையாடி கொண்டிருக்கிற ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை குழந்தையா விளையாடும் போது அப்படியே தூக்கி அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு தோளிலே வைத்து கொண்டார்கள். தோளிலே ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை வைத்து கொண்டு சொன்னார்கள், பி அபி, எனது தந்தை உனக்கு அர்ப்பணமாகட்டும். ஷபீஹும் பின் நபியி லா பி ஷபீ அலியின், இவர் அச்சு அசலாக ரசூலுல்லாவை போல் இருக்கிறார், அலி ரதியல்லாஹு அன்ஹுவை போல இல்லை என்று சிரித்து கொண்டே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு தோளில் குழந்தையை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை வைத்து கொண்டு சொல்ல, வ அலியுன் யத்ஹகு ஹுனாக், அலி அங்கே சிரித்து கொண்டு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் என்று புகாரி ஷரீஃபில் இவர்களை பற்றிய செய்தி வருகிறது. அதே புகாரி ஷரீஃபின் இன்னொரு அறிவிப்பு, ஹதரத் அபூ பக்ரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மெம்பரில் அமர்ந்திருக்கும் போது பார்த்திருக்கிறேன். மெம்பரில் ஹுதுபா கொடுக்கிற இடம், மெம்பரிலே பக்கத்தில் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை பக்கத்தில் வைத்து கொண்டு ஹுதுபா ஓதுவார்கள். ஒரு தடவை பேரக்குழந்தையை பார்ப்பார்கள், ஒரு தடவை மக்களை பார்ப்பார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மெம்பரிலே இருந்து கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்நபினி ஹாதா சய்யிதுன், என்னுடைய இந்த மகன் வருங்காலத்திலே இவர் தலைவர். இக்குழந்தையின் மூலம் இந்த வருங்கால தலைமைத்துவத்திற்கு தகுதியாக இருக்கிற இந்த தனையர் மூலம் இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய 2 பார்ட்டிகளுக்கிடையில் அல்லாஹ் இவரை வைத்து சமாதானம் செய்வான். நீங்கள் இந்த வார்த்தையை கவனித்தும் குறித்தும் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய 2 பார்ட்டிகளுக்கு இடையில் சுல்ஹ் என்கிற சமாதான தூதாக ஹதரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு செயல்படுவார்கள் என்பது புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. இனி புகாரிக்கு அடுத்து முஸ்லிம் ஷரீஃபில் சில அறிவிப்புகள் கிடைக்கிறது, பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு போர்வையை போர்த்தியவர்களாக உட்கார்ந்திருந்த போது ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் வந்தார்கள், போர்வைக்குள்ளே புகுந்து கொண்டார்கள். பின்னாலே அவர்களின் தாய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் போர்வைக்குள்ளே போத்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலின் மருமகனார் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வளர்ப்பு தந்தை, ஒரு வகையில் சகோதரர், அவர்களும் ஒரு போர்வைக்குள். இந்த குடும்பம் போர்வைக்குள்ளே ஐக்கியமானதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அறிவிப்பை நமக்கு அறிவித்து தருவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது, அல்லாஹும்ம ஹாஉலாஇ ஆலி, யா அல்லாஹ் இவர்கள் எனது குடும்பத்தினர். அஹ்ல பைத் என்று சொல்லுகிறோமே, இவர்கள் எனது குடும்பத்தினர். ஃபஸல்லி அலா ஆலி முஹம்மத், யா அல்லாஹ் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய என்னுடைய இந்த குடும்பத்தின் மீது நீ அருள் புரிவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த இந்த நபிமொழி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இதே முஸ்லிமிலும் புகாரியிலும் 2லும் இடம்பெற்றிருக்கிற இன்னொரு பிரபலமான அறிவிப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை கையில் வைத்து கொண்டு அவர்கள் குழந்தையாக இருந்தபோது, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, யா அல்லாஹ் நான் இந்த குழந்தையை மஹப்பத்து வைக்கிறேன், பிரியம் வைக்கிறேன், நேசிக்கிறேன். ஃபஅஹிப்பஹு வஅஹிப்ப மன் யுஹிப்புஹு, யா அல்லாஹ் இந்த குழந்தையை நீயும் நேசிக்கணும், யாரெல்லாம் இந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கிறாங்களோ பிரியம் வைக்கிறாங்களோ யா அல்லாஹ் அவங்கள நீயும் பிரியப்படணும் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ முஸ்லிமில் ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவின் வழியாக பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற முஸ்லிம் ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸில் எழுதுகிறார்கள், ஒஃபீஹி ஹிஸ்ஸுன் அலா ஹுப்பில் ஹசன், ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை இந்த உம்மத்தில் எல்லோரும் பிரியப்பட வேண்டும் என்பதற்கு இந்த நபிமொழி ஆதாரம் என்று குறித்து தருகிறார்கள் அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதை தாண்டி புகாரி முஸ்லிமை தாண்டி வருகிற போது சஹீஹான 6 கிரந்தங்களில் திருமதியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அறிவிப்பும் நம் கவனத்திற்குரியது. ஒரு தடவை ஒரு மலக்கு வந்து செய்தி சொல்லிவிட்டு போகிறார், ஏதோ ஒரு செய்தி. பக்கத்தில் இருந்தவர்கள் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ஹுதைஃபா அதத்ரி மன் ஹாதா, ஹுதைஃபாவே வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா, அவர் என்ன எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா?
பிறகு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னார்கள், இவர் ஒரு மலக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு ஹசன் பிறந்த செய்தி விண்ணிலே இருக்கிற எல்லா மலக்குகளுக்கும் தெரிய வந்தபோது அக்குழந்தைக்கு ஒரு மரியாதை அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் வானவர்களிடம் இருப்பதை தெரிந்து கொண்ட ஒரு மலக்கு போய் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார். நான் சுப செய்தி ஏதாவது சொல்ல வேண்டும், நான் போகிறேன். இதுவரை பூமிக்கு இறங்காத அந்த மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்து 2 செய்தி சொல்லி அனுப்புகிறான். வந்த மலக்கு 2 செய்தி சொன்னார். ஒன்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் சுவனத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தலைவி, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா. 2வது செய்தி, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் தான் சுவனத்தில் உள்ள வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர். இந்த 2 பேருக்கும் அப்படி ஒரு தலைமைத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை சொல்றதுக்கு நான் வந்தேன் என்று சொல்லி ஒரு மலக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இச்செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வழியாக அறிவிக்கிறார்கள். இதுவெல்லாம் ஹதீஸ் நூல்களில் கிடைக்கிற பல்வேறு செய்திகள். அல்லாமா ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் ஏராளமான நற்காரியங்களை செய்து ஊரும் உலகும் போற்றும் வண்ணம் பெயர் எடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரர். 4 மனைவிகள் அவருக்கு எப்போதும் இருந்திருக்கிறார்கள். 4 மனைவிகள். எனவே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் அவர்களுக்கு 15 ஆண் மக்களும் 8 பெண் மக்களும் இருப்பதாய் பல்வேறு அறிவிப்புகளில் இது சரியான அறிவிப்பு என்று சொல்லி அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்திருக்கிறார்கள். நிறைய குழந்தைகளோடு குடும்பம் நடத்திய ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறந்த வாழ்க்கை அவர்கள் பின்னாட்களில் வாழ்ந்ததற்கான முதல் காரணம் அவர்கள் வளர்ந்தது அன்னலாரின் அரவணைப்பில், அன்னலாரின் தர்பியத்தில். உலகத்திற்கே ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பிலே வளர்ந்த குழந்தையின் ஒழுக்கத்தை குறித்து கிஞ்சிற்றும் யாரும் குறை சொல்லிவிட முடியாது. குழந்தையாக இருக்கிற போது இது பிரபலமாக ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. ஏதோ ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து அந்த குழந்தையாக சிறுவராக இருக்கிற போது வாயிலே போட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே கையை விட்டு அந்த பேரித்தம்பழத்தை வெளியிலே எடுத்து விட்டு கஹ் என்ற ஒரு வார்த்தை, அதை 2 தடவை சொன்னார்கள். கஹ் கஹ் அலா தஅலம் அன்ன அலா நஅகுலு அம்வால ஸதகா, வெளியில துப்பு, இர்மி பிஹா, அதை வெளியில துப்பிரு. அமா அலிம்த, உனக்கு தெரியாதா, அன்ன அலா நஅகுலு அம்வால ஸதகா, ஜகாத்தினுடைய பொருள்களை நாம் சாப்பிட மாட்டோம்னு உனக்கு தெரியாதா? உண்மையாகவே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சிறுவயதுன்னு கூட சொல்ல முடியாது, அது குழந்தை பருவம், பாலப்பருவம். இருந்தாலும் அந்த நேரத்தில் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா என்று கேட்கிற, அந்த விஷயத்தை சொல்லித் தருகிற, அவரை தர்பியத்திலே தான் வைத்திருக்கிறேன் என்கிற செய்தியை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் வழியாக சொல்லித் தருகிறார்கள். எனவே வாயிற்குள்ளே ஒரு பேரித்தம் பழம் போவதிலே இருந்து அவர்களுடைய உணவு, குடிப்பு, நடை, உடை, பாவனை, இபாதத்து எல்லாவற்றையும் கண்காணித்து சுமார் 8 வருட காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பராமரிப்பிலே வளர்ந்த பிள்ளை என்பதால் 5லேயே அல்லது 8 வயது வரைக்கும் மிகச்சரியான வளர்ப்பிலே வந்துவிட்டவர்களை 80 வயதானாலும் எத்தனை வயதானாலும் உலகத்தின் எந்த சூழ்நிலையையும் கெடுத்துவிட முடியாது. இவர்களின் பல்வேறு வணக்க வழிபாடுகளை குறித்து பதிவு செய்கிற அல்லாமா தஹபி வரலாற்றாசிரியர் அவர்கள் 15 ஹஜ்ஜுகளை நடந்தே செய்திருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து நடந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு நாளும் எந்த ஊரில் இருந்தாலும் ஃபஜ்ரு தொழுகையை முடித்துவிட்டால் சூரியன் மேலே வந்து வெளிச்சம் வெளியே வரும் வரைக்கும் அவர்களுடைய முசல்லாவிலே இருந்து அவர்கள் எழுந்து வெளியே வரமாட்டார்கள் என்பதெல்லாம் சீரு அலாமுன் நுபலாவிலே தஹபி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி. சஹாபாக்கள் எல்லோரிடத்திலேயும் உயர்ந்த மரியாதையை பெற்றிருந்தவர்கள் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தந்தையோடு இவர்களை பத்ரியாக கணக்கெடுத்து இவர்களுக்கு உதவித்தொகையாக 5000 திர்ஹத்தை வதீஃபாவாக கொடுத்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப சங்கை செய்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிற அந்த அவர்களின் வீட்டை சுற்றி எதிரிகள் முற்றுகையிட்ட நாட்களில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மேல் தளத்தில் இருந்தபோது முன்னாலே ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு வாளை வைத்து கொண்டு உஸ்மானை கை வைக்க யார் வந்தாலும் வெட்டுவேன் என்று நின்றபோது ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு பயம் இல்லை, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு பயம். அன்னலாரின் வாரிசு, நாயகத்தின் பேரப்பிள்ளை அலி ரதியல்லாஹு அன்ஹுவின் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்தவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தங்களின் வஃபாத்திற்கு சில மணி நேரங்கள் அல்லது சில மணித்துளிகளுக்கு முன்னாலே ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு, அல்லாஹ் பேரால கேட்குறேன், நீங்கள் ஒரு வேலை செய்யணும் என்று கேட்டார்கள். என்னன்னு கேட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்கக்கூடாது, எதிரிகளோடு மோதுவதற்கு தயாராய் எனக்கு பாதுகாப்பாய் இங்கே வந்து வாள் எடுத்து நிற்கிற உங்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அல்லாஹ்வுடைய பேரால கேட்குறேன், வீட்டுக்கு போங்க என்றவர்களை அனுப்பி வைத்ததான செய்தியையும் நாம் இப்னு கதீரிலே பார்க்கிறோம். இப்னு கதீர் அவர்கள் பிதாயா வன் நிஹாயாவிலே இந்த செய்தியை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு தந்தை வளர்த்தறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாலும் அவர்களுக்கு பின்னாலே மக்களை கண்குளிர பார்த்து வளர்த்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அது என்னவோ அப்படியே சந்ததி வார்த்தெடுத்தது போல அதே மாதிரி. ஏப்பா நீ சொற்பொழிவாற்றி நான் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு பேச முடியாது, நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு பேச்சு வராது. இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெற்றோர்களுக்கு முன்னால் ஓதி கொடுத்த உஸ்தாதுக்கு முன்னாடி சமயத்தில் பேசுறதுக்கு பேச்சு வராது. ஒரு வெட்கம், ஒரு பயம், ஒரு விதமான ஒரு அன்னீசியாக நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோமா இல்லையா. அப்போது சரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலில் ஒரு இடத்துல அவங்க பார்த்தா தெரியாத இடத்துல மறைஞ்சு உட்காந்து தங்களுடைய பேச்சை கேட்டார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சை. மிக அற்புதமான நீண்ட நேர உரை, ரொம்ப மனதெல்லாம் பூரித்து போனார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வெளியே சொன்னாங்க, ஒரு ஆயத்து வருது குர்ஆனில், அந்த ஆயத்தை ஓதுனாங்க, துர்ரியத்தம் பஅதுஹா மின் பஅத், அது சந்ததி அல்லாஹு தஆலா சிலதிலிருந்து சிலதை வைக்கிறான் அப்படின்னு அந்த ஆயத்துக்கு அர்த்தம். அதாவது சரியாக தான் வருது, அதாவது நபிமார்களின் பிள்ளைகள் நல்லடியார்களாய் வருவது போல் நிறைய சஹாபாக்களின் பிள்ளைகள் இப்படி வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திக்கு உட்பட்ட அந்த ஆயத்தை ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஹைர், இவைகளெல்லாம் இவர்களை பற்றிய அருமை பெருமைகளை தாங்கி இருக்கிற நூல்களின் சிற்சில செய்திகள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4வது கலீஃபாவாக கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஒட்டுமொத்த நாடு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக ஆக வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு சில பேரை தவிர ஏகமனதான முடிவு என்று சொல்லலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறந்த உடனேயே சுமார் 40,000 பேர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் பையத்து செய்தார்கள், நீங்கள் தான் கலீஃபா. எனவே 5வது கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. முன்னெப்போதும் கடந்த 5 கலீஃபாக்களின் காலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசியல் குழப்பம், ஆங்காங்கே சண்டை, பல்வேறு விதமான குளறுபடிகளெல்லாம் நடக்கிற போது சரியா 7 மாதம் 11 நாள் அவ்வளவுதான் அவங்க கலீஃபாவாக இருந்த நாட்கள். அல்லாமா இப்னு அசாக்கிர் அவர்கள் பதிவு செய்கிற தகவல் படி 7 மாதம் 11 நாள் இருந்தவங்க முடிவு செஞ்சாங்க, குழப்பமும் கூச்சலும் அதிகமாகி உம்மத்துக்குள்ளே பிரிவுகளாகி சண்டைகள் பெருக இரத்தம் ஓட்டப்பட ஒருபோதும் நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று சமாதான விரும்பியாகவே காலமெல்லாம் வாழ்ந்த அந்த சமாதான புறா தன்னுடைய கலீஃபா பதவியை விட்டு கொடுக்கவும், அப்படி விட்டு கொடுக்கிற போது பனு உமையாக்களில் மூத்தவராக இருக்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அதை ஒப்படைக்கவும் முடிவெடுக்கிறார்கள். இந்த முடிவை முதல்ல தங்களுடைய சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அவர் ஏற்றுக்கவே இல்லை, சொல்லிவிட்டார்கள், இல்லை முடியாது. தம்பியை சமாதானம் செய்ய நீண்ட நேரம் பேசுகிறார்கள். அந்த வாக்கியங்கள் எல்லாம் கூட ஒரு சில வரலாற்று நூல்களில் இருக்கிறது. நாட்டினுடைய குழப்பத்தை கருதி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தால் ஒருபோதும் எந்த ஃபித்னாவும் வந்துவிடக்கூடாது.
நாயகத்தினுடைய குடும்பத்தினர் சமாதானம் ஏற்படுத்துவார்களே தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார்கள். மேலும் குழப்பம் அதிகரிக்கவும் இரத்தம் ஓட்டவும் விரும்ப மாட்டார்கள். இதை எல்லாவற்றையும் விட நாம் இதற்கு முன்னாலே சொன்னமே புகாரியினுடைய புகாரியினுடைய அறிவிப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்னுடைய இந்த பையன் ஹசன் மூலமாக வருங்காலத்தில் மிகப்பெரிய 2 கூட்டங்களுக்கு இடையில் சமாதானம் ஏற்படும் என்கிற செய்தியெல்லாம் சொல்லி கடைசியாக சம்மதிக்க வைத்தார்கள். ஹத்தா ரதிய பிகில் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொருந்திக்கிட்டாங்க. பொருந்தி கொண்டதற்கு பின்னால் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவிடம் முறையான அனுமதியை பெற்றதற்கு பிறகு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபி பனு உமையாவில் அவர்களிடம் ஹிலாஃபத்தை கொடுக்கிறார்கள். ஹிலாஃபத்தை கொடுக்கிற போது உண்மைதான், வரலாற்றில் இருக்கிறது, சில நிபந்தனைகளை போட்டார்கள். அந்த நிபந்தனைகளை அஹ்லு சுன்னத்தினுடைய கிதாபுகளிலும் கூட சில கிதாபுகளில் நிபந்தனை பதிவாக இருக்கிறது, சில கிதாபுகளில் நிபந்தனை பதிவாகவில்லை. சில பேர் சிலதை மாத்திரம் பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தத்தில் அந்த நிபந்தனைகள் குறித்து ஒரு குழப்ப நிலை இன்றளவும் நீடிக்கிறது. இருப்பினும் அந்த நிபந்தனைகளில் முக்கியமான 3 நிபந்தனைகள் பெரும்பாலானோர் ஒத்துக்கொள்வது, அது ஷுரூத்து சுல்ஹி பைனல் ஹஸன் வ முஆவியா, இருவருக்கும் இடையிலே நடந்த சமாதான ஒப்பந்தத்தின் ஷரத்துகள். 1, எனக்கு அடுத்து பொறுப்பேற்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய நீங்கள் கிதாபுல்லாவை கொண்டும் சுன்னத்தி ரசூலை கொண்டும் ஆட்சி செய்ய வேண்டும். அல் அமலு பி கிதாபில்லாஹி வ சுன்னத்தி நபியி. 2வது, ஐயக்கூனல் அம்ரு பஅத முஆவியா லில் ஹஸனி சும்ம லில் ஹுசைன். உங்களுக்கு பின்னால் ஒருவேளை அல்லாஹ் ஆயுளை தருகிற பட்சத்தில் அது மீண்டும் ஹிலாஃபத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவிடமே திரும்ப வர வேண்டும். இது 2. 3, அல்லா யுக்தா பிஷையின் அல்லா யக்திய பிஷையின் தூன மஷ்வரத்தி. அரசு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கிற போது, சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கிற போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஆலோசிக்க வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய நிபந்தனைகளோடு ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். பொறுப்பை ஒப்படைக்கிற நாளில் அடுத்து பொறுப்பேற்க இருக்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை வைத்துக்கொண்டு பேசினார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றின் வைர வரிகள் அவை. சொன்னார்கள், இந்த ஹலீஃபா என்கிற பதவி வேறு ஒருவருக்கு உரியதென்றால், அதாவது பக்கத்தில் இருக்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு உரியதென்றால், உண்மையில் சொல்லுகிறேன், இதற்கு அவர்கள் முழுமையாக தகுதியானவர்கள். ஒருவேளை இது எனக்கானது, அவர் இதற்கு தகுதி அல்ல, நான் தான் ஹலீஃபாவுக்கு தகுதி என்றால், இந்த உம்மத்தினுடைய பல்வேறு சண்டை சூழ்நிலைகளை கருதி அதை சமாதானப்படுத்துவதற்காக நான் என்னுடைய ஹக்கை விட்டு தருகிறேன் என்று சொல்லி ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசி முடித்தார்கள். இதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நடைபெற்ற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இனி அடுத்து கடைசியாக மிக முக்கியமான செய்தியும் கூட ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மரணம் குறித்தது. கூஃபாவாசிகள், ஈராக் தேசத்தவர்கள் விஷம் வைத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றார்கள் என்பது வரை எல்லா வரலாற்றாசிரியர்களும் ஒத்துக்கொள்ளுகிற செய்தி. விஷம் வைத்துத்தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒருத்தர் ஈராக்கிலிருந்து வந்தவர், கொசுவோட ரத்தம் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா தொழுகை கூடுமான்னு கேட்டார். ஆடையில் கொசுவோட ரத்தம் பட்டால் தொழுகை கூடுமான். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு லேசான புன்னகையோடு பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொன்னாங்களாம், உந்துரு இலா ஹாதா, இந்த ஆளை பாருங்கள் கேள்வி கேட்குறாரு. யஸ்அலுஹு அன் தமில் பஊத், கொசுவுடைய ரத்தத்தை பற்றி கேள்வி கேட்குறாரு. வக்கது கத்தலு இப்னு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய பேரப்பிள்ளைய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவே கொன்று போட்டு அவ்வளோ பெரிய ரத்தத்தை ஓட்டினவங்களுக்கு கொசுவோட ரத்தம் அது மக்ரூஹா ஹராமா கூடுமா கூடாதான்னு கேட்க வந்துட்டாங்க பாரு அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து பேசிய செய்தி திருமதியில் பதிவாகி இருக்கிறது. இப்போ நாம் கடைசி விஷயத்திற்கு வருகிறோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷம் வைத்து கொல்லப்படுவது, அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய அடக்கம், இந்த 2 விஷயத்தை போல கடுமையான கருத்து வேறுபாடுகள் கொண்ட வேறு விஷயம் இல்லை என்கிற அளவுக்கு வரலாறுகள் குழம்பி இருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக
நமக்கு தெரிவதற்கு நான் இப்படி சொல்லிவிடுவேன். 2 வரலாறு தான். ஒன்று ஷியாக்கள் எழுதியிருக்கிற வரலாறு, இன்னொன்று அஹ்லு சுன்னாவினர் எழுதியிருக்கிற வரலாறு. இந்த 2 வரலாற்றுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஷியாக்கள் அவர்களுடைய கொள்கைக்கு தோதுவாக இந்த வரலாற்றை புனைந்திருக்கிறார்கள். அதில் நிறைய புனைவு தானே ஒழிய உண்மை இல்லை. அஹ்லு சுன்னாவினர் மிக தெளிவாக வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் 2 வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மவுத்து சம்பந்தமா சுன்னத் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய முடிவு என்னன்னா, கூஃபாவாசிகள் கொன்று விட்டார்கள். குறிப்பாக யாரையாவது சொல்லணும்னா யசீதினுடைய பங்கு அதிகமாக இருக்கலாம். இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அஹ்லு சுன்னாவினர். யசீதின் மூலமாக ஏவப்பட்டவர்களால் விஷம் தரப்பட்டு அந்த குடும்பத்து பெண்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்ப பெண்கள் மூலமாகவே விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவர் அந்த விஷத்தை சாப்பிட்டதற்கு பின்னால் சுமார் 40 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இது சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கிதாபுகள் எழுதி தருகிற செய்தி. ஷியாக்களுடைய வரலாறு அவன் எழுதி வச்சிருக்கிறத போய் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பொண்டாட்டியை கூப்பிட்டு அவங்க மனைவிட்ட பேசினாங்க, புருஷனை விஷம் வச்சு கொன்று, நீ கொன்னுட்டினா உனக்கு நான் யசீது என் பையனை கட்டித்தர்றேன் அப்படின்னு பேசினாங்க. அந்தம்மா யசீதை கட்டிக்கிற ஆசையில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விஷத்தை வச்சு விட்டுருச்சு. விஷம் வச்சு சாப்பிட்டு இவங்க மௌத்தா போன உடனே அந்த அம்மாவுக்கு ஜாயதான்னு பேர், ஜாயதாட்டை கொடுத்து தான் முஆவியா இப்படி பண்ணி விட்டாரு. அப்புறம் கடைசியில் விஷம் வச்சு மௌத்தா போன உடனே அந்த ஜாயதா அந்த அம்மா வந்துச்சு யார்கிட்ட, முஆவியாட்ட, நீங்கள் சொன்ன பிறகார யசீதை கட்டி கொடுங்கன்னு. அப்போ முஆவியா சொன்னாராம், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹசனுக்கே நீ சரியா இல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவோ, நாளைக்கு என் பையன் யசீதுக்கு நீ நம்பிக்கையாக இருப்பேன்னு என்ன நிச்சயம், போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு இப்படின்னு சொல்லி ஒரு நாவல் டைப்பில் போகுது. ஷியாக்களுடைய வரலாறு மரணம் சம்பந்தமாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிற செய்தி. ஆனால் விஷம் கொடுக்கப்பட்டார்கள் என்பது வரைக்கும் உண்மை. அவர்கள் கடைசி நேர செய்திகள் சிலவற்றை பார்க்கிறோம். ஹதரத் உமைர் ரலியல்லாஹு தஆலா, உமைர் இப்னு இஸ்ஹாக் என்கிற தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் இன்னொருத்தரும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கறதுக்காக அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்த நாட்களில் வீட்டுக்கு போனோம். அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறாங்க. விஷம் சாப்பிட்டதால் ஏற்பட்ட தாக்கம் சுமார் 40 நாட்கள் வரை நீடித்திருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறப்போ எனக்கு சுய தேவை வருதுன்னு சொல்லிட்டு போனாங்க. கலாஹாஜத்துக்காக சுய தேவைக்கு போகிறாங்க. போயிட்டு வெளியே வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நான் சுய தேவைக்கு போனப்போ ஒரு பிளட்டு வாமிட்டு, இரத்த வாந்தி மாதிரி எடுத்து அதில் என்னுடைய ஈரலின் ஒரு துண்டு கீழே விழுந்துருச்சு, ஈரல் துண்டு பிளட்டோட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இதோ என்னுடைய இந்த குச்சியால் நான் எடுத்த வாந்தியில் அந்த ஈரல் துண்டை நகர்த்தி பார்த்தேன். அதாவது வாந்தியில் என்ன இருக்குது அப்படின்னு, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப அந்த ஈரல் துண்டு, அதாவது ஈரலை கருவறுத்து அதை இது பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள கடுமையான விஷம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் இந்த குச்சியில் தான் அதை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் விஷத்தை நிறைய தடவையே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் போய் பார்த்தவர்கள் அறிவிக்கிறார்கள். இவரே அறிவிக்கிற உமைர் அவர்கள் சொல்லுகிற இன்னொரு செய்தி, வஃபாத்தினுடைய நேரம் வந்துவிட்டது, நானும் அப்போது இருந்தேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பக்கத்தில் வஃபாத் ஆகிறப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மனில்லதி கத்தலக யா அஹி, உங்களை கொன்னது யார் சொல்லுங்க. உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, லிம லிதக்துலஹு, எதுக்கு கேட்குற, நீ அவங்கள கொல்றதுக்கு தானே அப்படின்னு கேட்டாங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொன்னாங்க, ஆமாம் கொல்றதுக்கு தான் கேட்குறேன். அப்போ சொன்னாங்க, ல இன்கான காத்திலி அல்லதி அதுன்னு, நான் நினைக்கிறவங்க தான் என்னை கொன்னாங்கன்னு இருந்தா, ஃபல்லாஹு அஷத்து பிஹி அஷத்து தன்கீலா, பிடிக்கிறதுல அல்லாஹ் கடுமையானவன், அவன் நிச்சயமாக பிடிப்பான். பிடிக்கிறதுல அல்லாஹ் கடுமையானவன். ஒருவேளை நான் நினைக்கிறவங்க இல்லை என்னை கொன்னவங்க விஷம் கொடுக்க தூண்டினது அப்படின்னு இருந்தால், என்னால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவதை, அந்த நிரபராதியை நீ கொலை செய்து உன் கையில் ரத்தம் தேய்த்து கொள்ளுவதை நான் விரும்பலை அப்படின்னு அந்த வஃபாத்தினுடைய நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்ங்கிற செய்தியை, அவங்களுடைய வஃபாத்தின் பல்வேறு செய்திகளை சொல்லுகிற நம்பத்தகுந்த அறிவிப்பு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு அப்படி இருக்கிறது. ஆக 40 நாட்கள் வரை நோய்வாய்ப்பட்டிருந்த அவர்கள்
ஹிஜ்ரி 49 ரபியுல் அவ்வல் பிறை 5 49ன்னு அவர் ஒரு சொல் இருக்குது. ஹிஜ்ரி 51 இறந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. இமாம் புகாரி இந்த 51ங்கிற கருத்து தான் சரிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அவங்க 51ன்னு தான் எழுதுகிறாங்க. மொத்தத்தில் ஹிஜ்ரி 51 அல்லது 49 ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு வயசு 46 வயதாக இருக்கிற போது அவர்கள் இறந்து வஃபாத்தானார்கள். விஷம் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அவர்கள் ஷஹீதானார்கள். ஷஹீதானதற்கு பிறகு முறைப்படி மதீனாவில் யார் ஆளுநரோ யார் சுல்தானோ யார் கவர்னரோ அவங்க தான் தொழுக வைப்பாங்க. ஜன்னத்துல் பக்கீல் அவர்களை அடக்குவதற்காக முதல்ல மஸ்ஜிது நபவிக்கு கொண்டு வரப்பட்டு அவங்க தொழ வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல அந்த கவர்னர் அவர் அன்னைக்கு மதீனாவில் இருந்த ஆளுநர் வந்துட்டார். அவர் சயீது அவர் பேர். அந்த சயீது இப்னுல் ஆஸ் அவர் வந்த உடனே ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுக்கு அவங்க மேலே எல்லாம் கோபம். இவர்களால் தான் என்னுடைய சகோதரர் உயிர் போயிருக்குன்னு கழுத்தை பிடிச்சி ஒரு தள்ளினாங்க. போய் தொழுகு வை அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளிட்டு சொன்னாங்க, தகத்தம் லவ்லா இன்னஹா சுன்னத்துன் மா கத்தம் துக். இப்படி தொழுக வைக்கிற சுன்னத்து ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னை நான் முன்னாடி விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் பேசியதாக உள்ள இந்த ஹதீஸ், இந்த நபிமொழி ஷியாக்களுடைய நூல்லையும் உண்டு, சுன்னத்து வல் ஜமாத்து நூல்லையும் உண்டு. இன்னொரு செய்தி, ஹதரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு தஃபன் செய்யப்படுகிற ஜன்னத்துல் பக்கீ கபரில் ஒரு ஆள் நிற்கிறதுக்கு கூட அவ்வளவு பெரிய மைதானத்தில் அன்றைக்கு இடமில்லை என்கிற அளவுக்கு மக்கள் வெள்ளம் பெருந்திரள். குறிப்பாக ரசூலுல்லாஹுவின் பிரியத்திற்குரிய ஹசன் மௌத்தாகிவிட்டார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு மதீனாவின் தெருக்களிலே சப்தமிட்டு கொண்டே ஓடியதாக அறிவிப்புகளில் பதிவாகி இருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், வரலாறுகள் 2. ஷியாக்களின் வரலாறு 1, அஹ்லு சுன்னாவுடைய வரலாறு 1. அஹ்லு சுன்னாவினுடைய வரலாறுகளில் எங்கும் முஆவியா கொன்றார்கள் என்று இல்லை. ஷியாக்களின் வரலாற்றிலே இருக்கிறது. இனி அடுத்து இதே வரலாற்றில் இன்னொரு குழப்பம், இவர்களுடைய அடக்கம் சம்பந்தமாக. அடக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூல்களிலே இருக்கிறது. குறிப்பாக உசுதுல் காபா போன்ற சஹாபாக்களின் வரலாறுகளை சொல்லுகிற நூலில் இருக்குது. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுக்கு ஆசை ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் அடங்கணும்னு. எங்கே? ரவுதாவில் உள்ள. ஹுசைன் ரதியல்லாஹு சொன்னாங்க. அவங்க ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்டாங்க, அண்ணன் இங்கே அடங்கணும்னு பிரியப்படுறார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்தினருடைய குறிப்பு. அவங்க சரின்னு சொன்னாங்க. மௌத்தாகிறப்ப ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு இன்னொரு தடவை ஹுசைன் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் மௌத்தா போன பிறகு ஆயிஷா அம்மாட்ட இன்னொரு தடவை அனுமதி கேட்டு என்னை அங்கே அடக்கிரு ஆயிஷா அம்மா வீட்டில் ரசூலுல்லாஹ் கூட. ஒருவேளை இவர்கள் உன்னை தடுத்தால், இவர்கள்ங்கிறது உமையாக்கள், அதாவது அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள், இந்த ஆட்சியாளர்களுடைய பரிவாரங்கள் ஏதாவது உன்னை தடுக்குமானால் சண்டை போட வேணாம், என்னை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் பண்ணிரு அப்படின்னு ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அது வரை செய்யலான்ட்டு இருந்தாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ரூஹு போயிருச்சு. ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க. ஆயிஷா அம்மா அனுமதி கொடுத்தார்கள். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் மர்வான், மன்னர் மர்வான் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஆளுமை, கொஞ்சம் தீய ஆளுமை, முடியாதுன்னர், அங்கே அடக்க விடமாட்டேன்னர். உடனடியாக போர்க்கவசத்தை எடுத்து ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு மாட்டிட்டாங்க. கையில் வாள் எடுத்துட்டாங்க. யார்கிட்ட? மர்வான்கிட்ட போய் சண்டை போடுறது. தகவல் கேள்விப்பட்டு மர்வானும் எடுத்து சட்டையை மாட்டிட்டாரு, கையில் வாள் எடுத்துட்டார். ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு இருவரும் தயாராக இருக்கிறப்ப அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு உட்கார வச்சு, எங்கே போகிறீங்க? இல்லை, இங்கே ரசூலுல்லாஹ் கூட அடங்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணனை தடுக்கிற மர்வானை நான் ஒரு வழி பண்ணுவேன், அதுக்காக போகிறேன். இல்லை, தயவு செய்து ரசூலுடைய குடும்பத்தினர்களாக நீங்கள் இங்கே ஒரு பெரும் கலவரம் ஏற்படுகிற சூழலை ஏற்படுத்தக்கூடாது. உங்கள் அண்ணனே என்ன சொன்னார்? அவங்க யாராவது தடுத்தா ஜன்னத்துல் பக்கீல அடக்குன்னு தானே சொல்லியிருக்காரு. இதில் ஏன் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? ரொம்ப தூரம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு பேசி ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவை சம்மதிக்க வைத்த பிறகு தோள்களிலே தூக்கி வைத்து கொண்டு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவும் போனார்கள். தோள்களிலே தூக்கி கொண்டு ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவும் போனார்கள். போய் ஜன்னத்துல் பக்கீல அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கடைசியாக ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா சொன்னது, அல்லாஹ்வோட பேரை வச்சு கேட்குறேன், நீங்கள் இப்போ போகக்கூடாது சண்டைக்கு,
போய் ஜன்னத்துல் பகீல அடக்கிற வேலையை பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர்கள் அல்லாஹுவின் பெயர் சொல்லி கேட்டதற்கு பின்னால் ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டுக்கொண்டார்கள். கொண்டு போய் அவர்களை ஜன்னத்துல் பகீலே அடக்கம் செய்யப்பட்டது. இனி ஷியாக்கள் வரலாறு சொல்லட்டுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் வரலாற்று புரட்டு என்னன்னு தெரியணுமா இல்லையா? ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்க. அவங்கள இந்த வீட்டில் அடக்கிறதுக்காக வந்தப்போ ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி ஆயிஷா அம்மா நேராக அவங்க அந்த மஸ்ஜிது நபவியில் ரவுதாவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்து நின்று சத்தம் போட்டாங்க, என்னன்னு, எனக்கு பிரியமில்லாத யாரையாவது என் வீட்டில் அடக்கணிங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆயிஷா சொன்னாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவை ரசூலோடு அடங்க விடாமல் தடுத்தது இந்த ஆயிஷா தான் என்று மிக தரக்குறைவான வார்த்தைகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேசி ஒரு விதமான ஒரு சரித்திர பிரளயத்தை புரட்டை ஷியாக்களின் வரலாறு செய்திருக்கிறது. சுருக்கமாய் எப்படி வஃபாத்தானார்கள் என்பதிலும் எப்படி அடக்கப்பட்டார்கள், அடக்கத்தினுடைய இடத்தேர்வு விஷயத்திலையும் 2 வரலாறும் இருக்கிறது. ஷியாக்களின் வரலாறும் அஹ்லு சுன்னாவுடைய வரலாறும். அஹ்லு சுன்னாவினுடைய வரலாறு மட்டும் வாசியுங்கள், எந்த கருத்தும் யாருக்கும் சேதாரம் இல்லாமல் புரியும். வரலாற்றில் நிறைய ஊடுருவல் நிகழ்ந்து விட்டது. அஹ்லு சுன்னத்தின் வரலாறாகவே ஷியாக்களின் வரலாறு இன்றைக்கு புகுந்து விட்டதால் ஷியாக்கள் கிதாபிலே உள்ளதை இன்றைக்கு அஹ்லு சுன்னாவினர் அந்த பெயரிலே உள்ள சில பேரும் பேசுகிறார்கள் என்பது வருத்தத்திற்குரியது. சுவனத்தின் சிட்டாய், பெருமானாரின் பேரராய், அலி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா தம்பதியினரின் அன்பு குழந்தையாய் 46 வயதில் சமாதான புறாவாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மஹப்பத்து வைப்போம், நேசிப்போம். அல்லாஹ் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை நேசிப்பதன் மூலம் நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை நசீபாக்கி தருவானாக. ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவனுடைய உயர்ந்த இருக்கைகளில் சுவனங்களில் அல்லாஹ் இருத்தி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.